வெல்கம் டு ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ். இதை தாங்க எதிர்பார்த்தேன். ஒகேனக்கல்னாவே இப்படி ஒரு ரவுண்டு. எவ்வளோங்கண்ணா ஒரு ஆளுக்கு? ஆ சரி சரிங்கண்ணா. போய் ஃபால்ஸ் காமிச்சு கூப்பிட்டு வந்துடுவாங்க டைரக்டாக. அங்கே இறக்கி விட்டு குளிக்கணும் அப்படின்னா திருப்பி செப்பரேட்டாக 800 அங்கே 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா விடுவாங்க. ஓகேண்ணா. இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் 100 நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வாங்க இருக்கோம். இங்கே பாருங்க தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெல்கம் டு நம்ம ஏரியா மச்சி விலாக். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா செங்கப்பாடிங்க. இது எங்கேருந்து போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து போகிறோங்க. அப்படி காமிக்கிறேன் பாருங்கள். தெர்மல் பவர் பிளான்ட்டுங்க. நெக்ஸ்ட் பயங்கரமாக இருக்கும், அங்கே போய் சுற்றி பாருங்க சொன்னாங்க. சரி நம்மளும் அப்படியே போய் பார்க்கலான்னு சொல்லி போயிட்டு இருக்கோங்க. இதுதாங்க பார்த்தீங்கன்னா மேட்டூர் அமெரிக்கானோட பாலங்க. நாங்கள் பாருங்க மேட்ரு பார்க்குங்க. இது பார்த்தீங்கன்னா டேம் பார்த்தீங்கன்னா அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. பயங்கரமாக இருக்குங்க இந்த டேமு. இங்கே பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணை தான். இங்கே பாருங்கள் அப்படியே அருவி மாதிரி தண்ணி பாருங்கள் எப்படி கொட்டுதுன்னு மட்டும் பாருங்கள். அப்படியே தான் இதுக்குள்ளே உள்ள பார்க்குள்ளே போனால் இந்த சைடில் நின்று பார்க்கலாம். ஆனால் அது வெளியே ரோட்டுக்கு வெளியே நாங்கள் நின்று பார்த்துட்ருக்கோம். லைட்டாக 2 மதகு ஓப்பன் பண்ணியிருப்பாங்களாட்டுக்குது. அப்படியே வாய்க்கால் தண்ணி போயிட்டுருக்கும் போல். அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே பார்க்கு. நம்ம போகிற வழி பார்த்திங்கன்னா இந்த வழி தாங்க. அப்படியே போக வேண்டியதுதான் ஸ்ட்ரெயிட்டாக. போகிற வழி பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரம் ரோடு பார்த்தீங்கன்னா சுற்றி மலைகள் தான் இருக்குது. அப்படியே பாலாறு எங்கள் டேமை காமிக்கிறீங்க போயிட்டு பக்கத்தில். அதெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு இருக்கிறோம். அவ்வளோதாங்க வந்தாச்சுங்க. பாருங்க தான் சேலமாக ஒரு நல்ல வருது. இங்கே பாருங்க தான் புளி இதெல்லாம் போட்டிருக்காங்க. புளியெல்லாம் இருக்குது. ஃபாரஸ்ட்டு கூட வந்தாச்சுங்க. பாருங்க தான் இங்கே பாருங்க தான் இதெல்லாம் வந்து மலை மாடுங்க. இங்கே பாருங்க தான் எப்படி ஒரு கயிறு ஒன்றும் இல்லை, அது மட்டும் சுற்றிட்டு இருக்கு. பாருங்க இந்த பார்த்த மேட்டூரோட தாங்க இது. இது வரைக்கும் தண்ணி வந்துகிட்டே இருக்கு. சொல்லுவாங்கல்ல கர்நாடகாவில் தண்ணி ஓப்பன் பண்ணல இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. இப்போ நம்ம கர்நாடகா போகிறதுலாம் போயிட்டு ஃபுல்லாக பாருங்க. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட எல்லை முடிவு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கர்நாடகா பார்டரு. கர்நாடகா பார்டரு வந்துட்டு என்ன பாலம்? இதே பாலாறு. பாருங்க இடமே சூப்பராக இருக்கு. ஃபுல்லாக வெறும் மழை தாங்க. பாருங்க அங்கே ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குதுங்க. அதை தாண்டி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரம் கர்நாடகா பார்டருங்க. மேலே போனால் மாதேஸ்வரம் மலைக்கு போகிற வழி. அப்படியே இந்த சைடு பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடகுமலையிலேருந்து உற்பத்தியாகி மழை அங்கே கர்நாடகாவில் மழை பெய்கிறப்போ இந்த தண்ணி தாங்க நம்மளுக்கு காவிரி ஆறா தண்ணியாக வருது மேட்டூரில். அவ்வளோதாங்க செங்கப்பாடி அந்த ஏரியாவுக்கு வளைஞ்சாச்சுங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் அது வந்து பார்த்திங்கன்னா இது மாதேஸ்வரம் மலை கர்நாடகா அந்த மலைக்கு போக வேண்டியது. அவ்வளோதாங்க ஏரியாவுக்குள்ளே வந்தாச்சு. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தாங்க. யானை அடுத்து பின்ன புலி இந்த மாதிரிலாம் போர்டு வச்சுருந்தாங்க. பாருங்க ஏரியா ரோடே பாருங்கள் எப்படி இருக்குதுங்க. வெறும் கரெக்டாக இல்லாத வெறும் குண்டும் குழியுமாக இருக்குது. டவர்லாம் நெட்ஒர்க்கெல்லாம் அங்கே டவுன் ஆகிடுச்சுங்க. டவரே கிடைக்கல. பிஎஸ்என்எல் மட்டும்தான் கிடைக்கும் போல இருக்குது. ரோடு படுமோசமாக இருக்குது போலங்க. பார்த்து தான் போகணும். இங்கே பாருங்க தண்ணி போயிட்டு இருந்துருக்கு. தண்ணி இப்போ வரல. மழை பெஞ்சா வரும் போல இருக்குங்க. வெல்கம் டு காவேரி. வெல்கம் டு காவேரி. அதுக்கு மேலே தெரியல என்னன்னு.
பாருங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம். எவ்வளோ குட்டி குட்டி கண்ணுக்குட்டின்னு மட்டும் பாருங்களா. எப்படி அழகாக நடந்து போகுது பாருங்க. பாருங்கள் இதை செங்கப்பாடி. இங்கே பாருங்களேன் மிளகா எப்படி போட்டிருக்காங்க பாருங்களா. நிறைய போட்டிருக்காங்க. அது ஃபுல்லாகவே மிளகா தாங்க போட்டிருக்காங்க. இந்த பக்கம் மிளகா, அந்த சைடு சோளம். பாருங்கள் ஃபுல்லாக வெறும் மிளகா தாங்க. ஸ்மெல்லு மிளகா ஸ்மெல் அடிக்குதுங்க. பாருங்க வரமிளகா ஃபுல்லாகவே வெறும் மழை தாங்க. பாருங்க ஃபுல்லாக அவ்வளோதாங்க. செங்கப்பாடி வந்தாச்சு. இதாங்க செங்கப்பாடி ஸ்கூலு. பாருங்கள் செங்கப்பாடி வில்லேஜ் தாங்க. அப்படியே போகிற வழியில் அப்படியே காமிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செங்கப்பாடி வில்லேஜ் தாண்டி அப்படியே போகிற வழியில் ஒகேனக்கல் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்று ஒரு இடத்த காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடம் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அப்படியே காவேரி தண்ணி கர்நாடகாவிலேருந்து போகிற இது மேட்ரு இது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அப்படியே காமிக்கிறாங்க. ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வேறு இடத்துல போய் பார்க்கலாம். நம்ம பார்த்தா செங்கப்பாடியெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் வந்துட்டோம். அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே தாங்க ஒகேனக்கல் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்டர் ஃபால்ஸில் போயிட்டு குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அப்படியே காமிக்கிறேங்க ஒகேனக்கல் எப்படி இருக்குது. ஃபஸ்ட் டைமாக நம்ம பார்த்தா வரோம். அப்படியே உள்ளே போய் பார்க்கலாங்க ஒகேனக்கல் உள்ள வாட்டர் ஃபால்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி கடைகள் நிறையா இருக்குது. ஏதாவது குளிச்சுட்டு வந்துட்டு ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இங்கே கடையில் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போட்டிங். என்னென்ன போட்டிங் போகிறோமா வாட்டர் ஃபால்ஸ் போகிறோமா எல்லாம் வசதி எனக்கு. வெல்கம் டு ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ். பார்த்தீங்களா கடைகள் நிறையா இருக்குது. இந்த நம்ம பசங்களை கேங்காக வந்தால் இந்தமாரி போட்டிங் இது ரேட்டு பேசி அப்படியே ஒரு ரவுண்ட்ஸு போகலாங்க. நம்ம பார்த்தா வந்து இது 2 பேர் தான். போய் பார்க்கலாங்க. படகு பார்த்தீங்களா இவ்வளோ இருக்குண்ணே. எப்படிண்ணா இங்கேருந்து போகிறதுங்களா இல்லை இது எங்கேருந்து போகிறதுங்களா? ஆமாம். எவ்வளோங்கண்ணா ஒரு ஆளுக்கு? ஆ சரி சரிங்கண்ணா. போய் ஃபால்ஸ் காமிச்சு கூப்பிட்டு வந்துடுவாங்க டைரெக்டாக. அங்கே இறக்கி விட்டு குளிக்கணும் அப்படின்னா திருப்பி செப்பரேட்டாக 800 அங்கே 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா விடுவாங்க. ஓகேண்ணா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு படகுக்கு போயிட்டு வந்தால் 800 ரூபாயாங்க. அங்கே வாட்டர் ஃபால்ஸ் வரைக்கும் போகுமாங்களா. பயங்கரமாக இருக்கா.
ஓகேங்க, நம்ம பார்த்தா வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலாம். அது எப்படின்னு ரூட் டிக்கெட்டு அப்படி போய் பார்க்கலாங்க. நம்ம பார்த்திங்கன்னா மேலே கடைக்கு வந்தாச்சு. ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் சேர்ந்தால் மட்டும்தான் அந்த சைடு ஃபால்ஸ் சைடு போகும்னு சொன்னாங்க. அதனால் மேலே வந்துட்டோம். இங்கேருந்து நடந்து போகிற மாதிரி ஏதாவது ஐடியான்னு கேட்டாலும் அப்படி தான் போகணுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னடா இதே வாங்கிக்கலாம், என்ன பண்ணலாம்? சரி இதாக கொடுத்துருங்க. இந்த பீஸ் மீனெல்லாம் எவ்வளோக்கா? இது 40 ரூபா, இதுங்க 100 ரூபா. சரி சரி. இது பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் 100 ரூபாங்க. நம்ம பார்த்தோன்னா ஒரு பிளேட் வாங்க இருக்கோம். அப்படியே சாப்பிட வேண்டியதுங்க. சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். சாப்பிட்டுட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிட்டாங்க. நம்ம பார்த்தா ஷார்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா படகுல போயே ஆகணும்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாங்க. ரேட்டு கம்மியாக பேசி பார்க்கலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். எப்படியோ படகுல போயே ஆகணும்னு சொல்லி நின்றுட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா யாராவதுகிட்ட கேட்டு அப்படியே போய் பார்க்கலாங்க. இன்றைக்கி அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்தால் கூட போகலாம். 800 ரூபா சொன்னாங்க. நம்ம பார்த்தா 2 பேர் தான் வந்திருக்கோம். அதனால் இந்த சைட்லேருந்து அந்த சைடு கரைக்கு மட்டும் போகிற மாரி எவ்வளோ அமௌண்ட்டு கம்மி பண்ணிட்டு போய் பார்க்கலாங்க. பால் ஜாயிண்ட்டுக்கு ஆள் தேடிட்டுருக்கோம். ஆள் வந்தாங்கன்னா போகலான்னு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 800 ரூபா பேசி போனால் ஒரு மணி நேரம் அப்படியே கர்நாடகா இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்படி வரலான்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா அந்த சைடுந்து வந்தவங்க இங்கே தாங்க மேலே ஏறிட்டு அப்படி கிளம்புறாங்க. இப்போ நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறோம் போகலாமா வேணாமான்னு. 800 ரூபா 2 பேர் தான் இருக்கோம். ஒரு 6 பேர் 5 பேர் வந்திருந்தா கூட பேசி போயிருக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். பாரு அழகா இதை தாங்க எதிர்பார்த்தேன். ஒகேனக்கல்னாவே இப்படி ஒரு ரவுண்டு. இதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதா. கிளம்பி வேறு வழி இல்லை. அவ்வளோதாங்க. நம்ம இதை பார்த்துட்டு ஆசையை நிறைவேற்றிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதாக, வேறு வழி இல்லை. ஏன்னா ஜாயிண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆளுங்க வந்தால் மட்டும்தான் நம்ம போக முடியும். நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா தீபாவளி டைமில் நம்ம பசங்களோட வந்து ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு போக வேண்டியதாங்க. இதுலேருந்து இப்படி போயிட்டு அந்த சைடு அப்படி வர மாரி வராங்க. அந்த சைடு அப்படி வராங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. போகிறது ஆசையாக இருக்குது. பட் என்ன ஆள் இல்லையே. பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அங்கே 8 பேர் 6 பேர் இருந்தால் கூட போகலாம் போட்டிங்களே. நம்ம வந்தது 2 பேர். அதனால் படகுல போகாமல் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே போக வேண்டியதான் வீட்டுக்கு. போகிற வழியே அப்படியே போக வேண்டியதாங்க. இங்கே பாருங்க குரங்கு எப்படி இருக்குதுன்னு. ப்ரோ இங்கே இருக்கு ப்ரோ. இந்த குரங்கு பேர் என்னன்னு தெரியல. இது இந்த இதுன்னு நினைக்கிறேன். இந்த சிங்கம். சிங்கம் கால் பாருங்க. இங்கே பாருங்கதா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மனுஷன் மாதிரியே இருக்குதா. அங்கே பாருங்கதா ஓடுறாங்க பாருங்கதா. அங்கே பாரு பஸ் பெருசு ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க ஒன்று எப்படி இருக்குன்னு.